My name is what? My name is என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி வினோத் ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வளர்த்துவீங்க. கேட்ஸ் வீட்டில் குட்டி போட்டதுக்கு அடுத்தது அது எங்கே தருன்னு தெரியாமல் ப்ளூ கிராஸில் தான் தரணும்னு நினைப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளூ கிராஸ்க்கு நீங்கள் கால் பண்ண போது அவங்க நாங்கள் கிட்டன் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக அனிமல்ஸுக்கு எதாவது ப்ராப்ளம், அனிமல்ஸுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளூ கிராஸ் தான் நம்ம தொடர்பு கொள்வோம். பட் அவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஸோ அதெல்லாம் தான். ஸோ அதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட நான் ரெஸ்கியூ பண்ண என்கிட்ட ஒரு 3 கிட்டன் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்தால் வரட்டும், அந்த மாதிரி தான். ஸோ நான் போனது கிட்டன் தரப்போ என்ன சொன்னாங்கன்னா, கண்ணு திறந்து பால் குடிக்கிற கிட்டன்லாம் நாங்கள் அடாப்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சனி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வாங்க, நாங்கள் அடாப்ஷன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி சனி ஞாயிறு அந்த சேம் டைம் என்கிட்ட இருக்கிற கிட்டன் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கிட்டன் தான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நான் கொண்டு போய் அடாப்ஷன் நான் தரப்போகிறேன். ஸோ அவங்க வாங்கிப்பாங்களா இல்லையானு தெரில, பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் மேலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அவங்க வாங்கிக்கலாம்னா இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் நம்ம, ஓகேவா? ஸோ இப்போ படி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, டைமிங் 10:30. சரி வாங்க போகலாம். நான் எந்த மாதிரி கெட்டப்பில் போகிறேன், ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். கெட்டப்பில் இப்போ என் தம்பி காட்டுவான். சரிங்களா? இங்கே கேமரா இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம் தான் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சரி. உங்களுக்கு கேமரா வச்சுட்டு தான் போய் நான் தர போட்டேன். பழம் வாங்க. ஐயோ, எங்கள் அம்மா எப்படி கூட்டிகிட்டு வராங்க பாருங்க, ஏதோ கறி போடுற மாதிரி நல்லா இருக்குது. விடு விடு. ஓகேவா? 1 2 3 ஜஸ்ட் ட்ரை பண்ண, வாங்கலான்னா கொண்டு வந்துடுறோண்ணா. இங்கே தான் நான் இப்படி இருக்கிறேன்னா, கிட்டனை பேக்கில் வச்சுட்டேன். கிட்டனை காட்டுறேன். நான் பார்க்கல இப்போ என்ன நடக்குது. சரி, கிட்டனை எடுத்துகிட்டு நான் இப்போ ப்ளூ கிராஸ்க்கு போகிறேன். சண்டை வேலைச்சு அவங்க வாங்குறாங்க இல்லையானா நமக்கு தெரியணும். என்ன பண்ணுறது? அப்பா கிட்டனை நான் முன்னாடி வச்சுக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு தாங்காது பாப்புட்டி. குட்டிங் உள்ளே இருக்கு. ஓகே, நாம் இனிமேல் இதை செஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரு ப்ளூ கிராஸ் பண்ணிட்டேன். உள்ளே கிட்டன்னு தரப்போகிறேன். உள்ளே வாங்கலான்னு எதாச்சும் ஆயிடுச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வாங்கலை இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ வாங்க போகலாம். ஆனால் கிட்டன் தரணும், கிட்டன் தரணும். ஓகே, ஃபோர் 904 பார்த்தீங்களா? 4047 4 கிட்டன் தரலாம் இல்லைக்கா? கிட்டன் தரலாம் இல்லை. நான் ரெஸ்கியூ பண்ணது 1 மந்த் கிட்டன். இங்கே தந்த அடாப்ஷனுக்கு போகுன்ட்டு நான் நிறைய தடவை கொண்டு வந்திருக்கேன். கிட்டன் பெருசாகிடுச்சுன்னு சொன்னால் நானே வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
எத்தனை இருக்கு? 3. அம்மா அங்கே இல்லையா? ஓஹோ, எல்லாம் என்கிட்ட இருக்கிறதுக்கு மேல். இந்த டோருக்கு ஆப்போசிட் போட்டு ஓகே ரைட் சைடு கொடுத்துட்டு இங்கே வந்து அட்ரஸ் நோட் பண்ணி ஓகே. ஏன்னா அம்மா கிட்ட பால் குடிக்கிற குட்டிங்க அம்மா இருந்தால் தான் சர்வை ஆகிறதுக்கு கஷ்டம். எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் மேல் கேட். கிட்டன் தர சொன்னாங்க. கொஞ்சம் வீடு பத்து மாரி இருக்கு சாப்பிடுத தனால நாத்தான் தந்துட்டு இருக்கு. அப்போ இங்கே எங்கக்கா? அவங்க டீ குடிக்காங்க, வெயிட் பண்ணுங்க வருவாங்க. ஓகே ப்ரோ, வாலண்டியரா? ஆமாம். எப்படி வாலண்டியர்னா? நான் யூடியூப்பு. ஓகே யூடியூப் உள்ளே கிட்டன வாலண்டியர் இருக்கலாம். அப்படியா? அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. இல்லை எப்படி டீட்டெயில்ஸ் நான் நெட்டில் எடுத்து போடுவேன். நான் இப்போ ரெஸ்கியூ பண்ணிட்டு அங்கே கொண்டாந்து தருவேன் நிறைய கிட்டனா. உங்கள் மாதிரி இந்த ப்ளூ கிராஸில் வந்து என்ன பண்ணணும்? அங்கே போயிட்டு சார் நாங்கள் காலேஜ் வாலண்டியர்ஸ். காலேஜ் மூலம் அனுப்புறேன். நீங்கள் தானா வாலண்டியர் சேர்ற மாதிரியே இருக்குது. அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மூணு கிட்டன் இருக்குதா? நான் நிறைய கிட்டன் வச்சுருக்கேன், எல்லாம் மேல். ஸோ இவ்வளோ சைஸ் வந்துட்டு கொண்டு வந்தேங்க, வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ நான் தான் வீட்டில் வச்சு வளர்த்துறேன். எப்படிக்கா ஃபீட் பண்ணுவீங்க? எனக்கு காட்ட முடியுமா? அப்போ இது என்ன குடிச்சது? நான் தான் ஊட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன் நான் யூடியூப் வீடியோஸ் நிறைய மேக் பண்ணுவேன். எப்படின்னா பசும்பால் வந்து எல்லா பொண்ணுக்குமே செட் ஆகிறது இல்லை. ஆமாம், அதெல்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தருவேன். வயிறு பெருசு பெருசாக இருக்குது. ஆமாம், அதான் கேட்குறேன் எப்படி ஃபீட் பண்ணிங்க? நான் 2 நாள் வச்சுருந்தேன். எனக்கு ஃபீட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லி தந்தீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுங்க? நான் சிரிஞ்சில் விட்டு பால் ஊட் பண்ணேன். இல்லை அது எல்லா பொண்ணுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. வயிறு விட்டு ஒட்டி போய் 2 மாதத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டுறாங்க. அதே மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும். ஆமாம், அதையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். பண்ணுறீங்கல்ல அதே போதும். அதே மாரி கிட்டன் இறந்து போகுது. அதால் தான் நான் வீடியோஸ் மேக் பண்ணி போட கேட் ரெஸ்கியூ பண்ணுவேன். கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அது இறந்துச்சுன்னா என்ன பண்ண மனசு கஷ்டமாக தான் இருக்குது. 2 கிட்டன் இறந்துடுச்சு இதில். அதாவது தான் மனசு கேட்காம வீட்டில் ஒன்று ஒரு 5 பொண்ணு இருக்கு, அதனால பெருசு. எனக்கு டவுட் என்னென்னா எல்லா பொண்ணுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இந்த பெட் ஷாப்பில் சரலக்குன்னு ஒன்று இருந்துச்சு, அதை வாங்கி போட்டேன், இறந்துடுச்சு. நம்ம கிட்ட என்னதான் பார்த்தாலும் தாய் வழி ஒரு மாதம் நாங்கள் பாம்பு இருக்கு. தேங்க்ஸ்க்கா. எப்போ ஃபீட் பண்ணுவீங்க? நான் வரும்போது தான் ஃபீட் பண்ணேன். அக்கா, இந்த ப்ளூ கிராஸ் வாலண்டியராக வரதுன்னு எப்படிக்கா? நீங்கள் வெப்சைட்டை போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எவ்வளோ பே பண்ணணும்? அதில் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொன்னீங்க? கிட்டன் தாண்டி கிட்டன் சரண்டர் பண்ணிட்டேன். அதோ ஒரு 3 ஆமாம் 3. சைனு பேர் தேங்க்ஸ். அவுட் கட்டி என்ட்ரி பண்ணுமா? ஓகே, தேங்க்ஸ். எஸ் வினோத்குமார். இப்போ சண்டேன்னு எப்படின்னா, சண்டே இருக்கா இல்லை ஆஃப் டேவா? ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம கிட்டன்னு சரண்டர் பண்ணியாச்சு.
ஸோ என்ன விஷயம்னா ஒரு 45 டேஸ்க்குள்ளே கிட்டன்னா அடாப்ஷன் எடுப்பாங்களாம். ஓகேவா, 45 டேஸ். பட் ஒரு 1 மந்த் கிட்டனா இருந்தால் ஓகே. ஆனால் நான் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கேட்டிங்க கிட்டனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ உங்களுக்காக தானே வந்து என் கிட்டனை தந்து நீங்கள் சரண்டர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். மேலும் எதாவது டீட்டெயில்ஸ் எடிட்டிங் பண்ண போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோஸ். ஸோ பாய் கைஸ். நான் இருக்கிறது சென்னை ப்ளூ கிராஸ் வேளச்சேரி. நான் இன்றைக்கி வந்து பிக்கப் கிட்டனை தந்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. என் மூஞ்சை காட்டிடணும். ஐயோ சாரி. ஓகேவா, சரி ஓகே பாய். My name is. My name is.